இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் சாரோட பிறந்தநாளுங்க. ரொம்ப அருமையான மனிதருங்க. அவரை போய்கிட்டு குடிகாரன் முரடன் ஏதாவது ஒன்று சொல்லி 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 அவதூறு பரப்பி அவரோட வாழ்க்கையை முடக்கி அவரை அரசியல் வாழ்க்கையை முடக்கி எதற்குமே அஞ்சாத சிங்கங்க. லைட்டாக ஒரு வார்த்தை நாக்கை துருத்தி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மீடியாவில் போய் அவர் குடிக்கிறாரு, டெய்லி குடிச்சிட்டு இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி சொல்லி அவரோட வாழ்க்கையவே கெடுத்து கூடவே இருந்து துரோகம் பண்ணி அவரோட அரசியல் வாழ்க்கைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஏங்க அவர் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் கூட அவர் நல்லதை பற்றி பேசினதில்லை. அவர் கையால் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க, எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு. அவர் கூட இருக்கும்போது ஒருத்தன் கூட அவரை பற்றி நல்லதாக பேசவோ ஓட் போடவோ இல்லைங்க. அவர் போனதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிட்ருக்கானுங்க. எப்போவுமே ஒரு மனுஷன் இருக்கும்போது அதோட வேதனை தெரியாதுங்க, இல்லாத போது அதோட வேதனை தெரியும். தமிழ்நாட்டு மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன்னு சொன்ன ஒரே தமிழன் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அந்த மனுஷனுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. அவரை மாணி ஒரு மனுஷன் தமிழ் சினிமாவில் பார்க்குறது அபூர்வம். இப்போ அவர் இல்லை இப்போ இந்த உலகத்தில். அவர் இல்லாமல் இருந்தும் கூட இன்னும் அவர் பேரை வச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போனாலும் சரி, நீ எவ்வளோ வேலையாக போனாலும் சரி, ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பார். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷங்க. வயிறு பசிக்கு சாப்பாடு போட்ட மனிதன் விஜயகாந்த் ஐயா